ஐயோ! இதுங்களெல்லாம் எந்த காட்டில எடுத்துட்டு போய், எந்த இடத்துல விடுறதுன்னு தெரியலையேடா மக்களே! சுவாமி மொத்த காட்டையும் எரிச்சு விட்டு வந்துருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு. ஏன்னா, இந்த கமருதீனும், பார்வதி இருக்காங்கல்ல, இதுங்கள எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது அப்படிங்கிறது சுத்தமா புரியவே இல்ல. ஏன்னா நம்மலாம் வருத்தப்பட்டு, ஐயய்யோ! என்ன இந்த ஆளு இவ்ளோ அக்ரெசிவா வந்து நடந்துக்கிறாப்ல. எட்டி ஒண்ணு பல்லேர்ன்னு விட்டுருந்தாரா என்ன ஆயிருக்கும்? நம்மளுடைய பார்வதிக்கு. என்னதான் பார்வதி வில்லியா இருந்தாலும், இப்படியாடா அந்த பார்வதி கிட்ட இப்படி நடந்துப்ப அப்படின்னு சொல்லி, கமருதீன போட்டு பொல பொலன்னு நானும் பொலந்து பேசிட்டு இருந்தா, "என்னாடி பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலைய பண்ணிட்டுருக்காங்க மக்களே. இப்போ சாண்ட்ரா அவர்கள் கெட்டவங்களாயிட்டாங்க. இவங்க 2 பேரும் நல்லவங்களாயிட்டாங்க. இப்போ ஆனாலும் வந்து சும்மாலாம் சொல்லக்கூடாது. பார்வதி தனக்கு தேவையான கன்டென்ட் மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. கமருதீன் கிட்ட. சொல்லப்போனா அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. சொல்லப்போனா ஓகேங்களா? ஸோ அப்படி என்ன பார்வதி அவர்கள் கமருதீன் கிட்ட என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டாங்க? அது எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவா மாறுச்சு? அது எப்படி வந்து சாண்ட்ராவுக்கு நெகட்டிவா மாறுச்சு? சாண்ட்ரா கிட்ட கமருதீன் எப்படி நடந்துக்கிட்டாரு? அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? பார்வதி அவர்கள் வந்து கமருதீனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா இதுதான் சான்ஸு. இப்போ நேற்றுக்கு நைட்டில் இருந்தால் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி கிட்ட கொஞ்சம் வலி ஆரம்பிச்சிட்டாப்புல மறுபடியும். அப்போது நம்ம பண்ண தப்புகளாக இருக்கட்டும், இல்லை அவன் பண்ண தப்புகளாக இருக்கட்டும், நம்ம பண்ண தப்புகளை நியாயப்படுத்தணும், அவன் பண்ண தப்புகளை ஒத்துக்க வைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியோடைய எண்ணமாக வந்து இருக்குது. ஏன்னா அந்த கான்வர்சேஷனே அப்படி தான் வந்து இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நைட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்கள் வந்து நான் காலில் கூட விழுறேன், நான் பண்ணது கேவலமான ஒரு விஷயம் தான், தப்பு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பேன். காரிமியா மூஞ்சிலே துப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து சொல்லியிருப்பாப்புல. அதனை தொடர்ந்து இன்றைக்கி காலையில் சாண்ட்ரா கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. சாண்ட்ரா கூட நார்மலாக அவர் சொல்லப்போனால் அது ஒரு சண்டை மாதிரி கூட இல்லை மக்களே. வார்த்தைகளால் அப்படியே கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வார்த்தைகளால் அப்படியே கொட்டி தீர்த்துட்டாப்புல. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ராடு, நீங்கள் வந்து பின்னாடி பேசுகிற ஆள், திவ்யாவை 3 வாரமாக வச்சு செஞ்சீங்க அந்த சூட்கேஸ் பிரச்சனையில், கனி வந்து உங்களால் தான் போயிட்டாங்க, ஸ்வீட் பர்சனாக இருந்த கனி போயிட்டாங்க, ஃப்ராடாக இருந்த நீங்கள்லாம் உள்ளர வந்திருக்கீங்க, அப்போது சண்டை போட்டால் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் போல் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்ட்ராவை பிடிச்சி போலம் எடுத்துட்டாங்க. இதனால் பார்வதி மேலே செம்ம காண்டாயிட்டாங்க சாண்ட்ரா. சரியான காண்டாயிட்டாங்க சொல்லப்போனால். ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த ஆள் திட்டிகிட்டு இருக்காப்புல, பார்வதி வந்து உட்காந்துட்டு அமைதியாக வந்து இருந்துட்டுருக்காங்க மக்களே. பக்கமே உட்காந்துக்கிட்டு லிட்ரலாக நானே யோசித்தேன் அதை. என்னடா அமைதியாக இருக்காங்க, ஒரு வார்த்தை வந்து சொல்கிறதுக்கு என்ன இவங்க, ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? கமருதீன் அப்படிலாம் இல்லை, நீங்கள் அப்படி பேசாதீங்க, அவங்க பின்னாடிலாம் பேசலை, நம்ம பிரச்சனையை பற்றி தான் அவங்க வந்து பேசினாங்க, நானாக தான் அவங்க கிட்டே போய் பேசினேன், அதுக்கு ஒரு சும்மா எனக்கு வந்து அந்த அந்த மென்டலி கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படும் போது நான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்களாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். கரெக்டு தானே? சொல்லி இப்போ என்ன கமருதீன் போயிட்டு அங்கே போயிட்டு குறும்படம் போட்டால் பார்க்க போகிறாப்புல சாண்ட்ரா அவர்கள் என்ன பேசினாங்க கமருதீனை பற்றி அப்படின்னு சொல்லி. இல்லை பார்வதி அட்லீஸ்ட் கன்சோல் பண்ணியிருந்துருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் பேச விடாமல் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் விட்டதுனால தான் சாண்ட்ராவுக்கு செம கோவம் வந்துருச்சு. அதனால் அவங்க ஒரு பக்கம் வந்து அழுகுறாங்க, இவங்க ஒரு பக்கம் கோவப்படுறான். சாரி கேட்க கூட்டின்னு போனாக்கா அவங்க சாரியும் வேணாம் ஒன்றும் வேணான்னு காதை மூடிக்கிட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. ஸோ ஒரு பெரும் பிரச்சனை வந்து உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அக்கா தன்னுடைய லீலைகள்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படிப்பட்ட வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அப்படி எப்படா பேசலாம், எப்படி பேசலாம், நீ நானும் எவ்வளோ க்ளோஸாக வந்து பழகியிருக்கோம், நீ நானும் என்னென்ன பண்ணியிருக்கோம், மோட்டார் ரூமுங்கெல்லாம் போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ என்னை வந்து எப்படிலாம் நீ வந்து பேசியிருக்க, இது வந்து தப்பு இல்லையா? உனக்கு வந்து புரியவே இல்லையா? நம்ம பிரச்சனையை வந்து நம்ம தானே சால்வ் பண்ணணும், ஏன் நீ வந்து சாண்ட்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்க? சாண்ட்ரா அவர்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ பண்ண வேலையில் நான் மென்டலாக பயங்கரமாக டிஸ்டர்ப்டாக வந்துருந்தேன்டா. எனக்கு வந்து ஒரு மென்டல் சப்போர்ட் தேவைப்படும் போது நான் சாண்ட்ரா கிட்ட தான் போயிருந்தேன். இப்போ நீ அப்படி பேசுறதுனால, நான் அமைதியாக இருந்ததுனால சாண்ட்ரா ஏன் மேலே கோவப்படுறா? நீ எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்ட தெரியுமா? எவ்வளோ வைலன்ஸாக வந்து நடந்துக்கிட்ட தெரியுமா? நம்ம 2 பேரும் எப்படிலாம் பழகியிருக்கோம், எப்படிலாம் வந்து இருந்திருக்கோம், நீ பேசுனதெல்லாம் நியாயமாக இருந்துச்சா? நியாயமாக இருந்துச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்குறாங்க. அது மட்டும் தான் கேட்குறாங்களா அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. அப்போது ஒரு டாபிக் வந்து வருது, கனியை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா கமருதீனுக்கு வந்து கனி போனது வந்து பிடிக்கல போல், ஓகேங்களா? கனி அவர்கள்லாம் எவிக்ட் ஆகிட்டாங்க, அந்த சாண்ட்ரான்ற ஆள் வந்து உள்ளர இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது சாண்ட்ரா வந்து எல்லாருக்கும் பிடிக்காது, கனியை வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும், அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே பாரு, சும்மா உனக்கு பிடிக்குன்னு சொல்லு,
சரியா? கனியை உனக்கு பிடிக்குன்னு சொல்லு, ஸ்வீட் பர்சன் உனக்கு பிடிக்குன்னு சொல்லு. ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, ஓகேவா? எனக்காக வந்து அவங்க எத்தனை இடத்துல நின்றுருக்காங்க தெரியுமா? சாண்ட்ரா எத்தனை இடத்துல சபரி போட்டு மிதிக்கும் போது வந்து நின்றாங்க. எத்தனை இடத்துல தான் உனக்கு எனக்கு பிரச்சனை வந்து என்னை நீ எவ்வளோ தூரம் வந்து ஹர்ட் பண்ண, எவ்வளோ கஷ்டப்படுத்தின, அப்போ கூட எனக்காக வந்து நின்றுருக்காங்க. கனியெல்லாம் அப்படி கிடையாது. நான் எப்போ விழுவேன், என் மேலே தூக்கி எப்போ மேலே வேறு ஆளை இன்னொரு ஆளை போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது எனக்கு கனி. ஆனால் சாண்ட்ரா அவர்கள் எனக்காக எத்தனையோ இடங்கள் வந்து நின்றுருக்காங்க. நான்லாம் அப்படி வந்து சொல்லவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன் நீ சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல மூஞ்சி சின்னதாகி போச்சு கமருதீனுக்கு. அண்ட் கமருதீனை போட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ பழகிருக்கோம், என்னென்னவோ பண்ணியிருக்கோம், என்னென்னவோ செஞ்சுருக்கோம். ஆனால் நீ வந்து அசால்ட்டாக வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு சாண்ட்ரா மேலே ஆல்ரெடி வந்து இந்த பிஆர் பற்றியெல்லாம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணாங்கள்ல, அதெல்லாம் என்னால் வந்து சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அது வந்து நீ அப்படி பண்ணுற அப்படின்னா நீ வந்து தனியாக போய் பண்ணு, தனியாக போய் டேரெக்டாக போய் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் அப்படி பேசுகிறது தப்புங்க. பிஆர் ஆக்டிவிட்டீஸ் பற்றியெல்லாம் பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நான் அப்படி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். இல்லை நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, காசு ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அப்படியே வந்து இப்படிலாம் வந்து பேசு, நீ ஒரு ஃப்ராடு, நீ எல்லாம் ஒரு ஆளா, இந்த மாதிரி பேசுகிறதுலாம் ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. பட் நான் டைட்டில் போட்டிருக்கிற மாதிரி வந்து கம்புருவை அடித்து வெளுத்து விட்ட பாரு அப்படின்ற லெவலுக்கு இல்லை. பட் லிட்டில் பிட்டாக பார்வதிக்கு என்னென்ன பாயிண்ட் வேணும், பார்வதியும் கமருதீன் நல்லா தானே பழகினாங்க, அது ஒரு பாயிண்ட்டு அவங்களுக்கு வேணும். உண்மையாலுமே பார்வதி எதுவுமே பண்ணலை, கமருதீன் தானே கோவப்பட்டார், அது ஒரு பாயிண்ட்டு அவங்களுக்கு தேவை. சாண்ட்ரா அவர்கள் லிட்ரலாக என்னவா இருந்தாங்க, அவங்களுக்கு மென்டலி சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சு அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமை வந்து வாங்கிக்கிறாங்க. புரியுதுங்களா மக்களே? கிளைமை வந்து வாங்கிக்கிறாங்க. கமருதீன் எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டே வந்து இருக்காப்புல. ஆமாம் நம்ம 2 பேருக்குள்ளே ஒன்று இருக்குது, வெளியே போயிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி சொல்கிறாங்க. ஏன்னா நான் வெளியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் நீ வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்லும்போது, அப்போ கமருதீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. இதுக்கிடையில் வந்து நீ ஒன்றும் ஹீரோ ஒன்றும் கிடையாது, நீ ஒன்றும் அப்படியே பேரழகர்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீ வந்து சுமார் தான், புரியுதா? சும்மா வந்து ஏதோ பேரழகம் அப்படியே பெரிய பயங்கரமாக அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிக்காத அப்படின்னு சொல்லி அது ஒரு தடவை சொல்கிறாங்க. அப்போ கமருதீன் என்ன சொல்கிறார் பார்வதியை, நீ ஒன்றும் பேரழகி உலக அழகிலாம் நினச்சிக்காதமா, நீயும் சுமாரான பிகர் தான் அப்படின்றதையும் அவங்க 2 பேரும் மாற்றி பேசிட்டு கடைசியாக கன்சோல் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சி ஹக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆடாங்க அப்பா, டேய் யார்ரா நீங்கள்லாம், யார் நீங்கள்லாம், ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே எல்லாம் வந்து இவனுக்கு ரெட் கார்டை கொடுங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டான், பார்வதிக்கிட்ட இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்லாம் வந்து கதறிட்டு இருக்கானுங்க. நீங்கள் என்னடானாக்கா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க. நான் என்ன நினச்சேன்னா மக்களே, இந்த அன்வான்ட் டச்சு, அப்புறம் வந்து அன்வான்ட் டச்சுன்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் பேட் டச் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் 2த்துக்கும் ஒரு நூல் அளவு ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து கமருதீனை போட்டு பொழக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தா இவங்க தான் கன்சோல் ஆகிட்டாங்களே, இவங்க தான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்களே. இதுக்கப்புறம் அவர் வந்து என்னத்தை பேச போகிறாரு? எப்பயுமே ஒரு பிரச்சனை முடிக்காத ஒரு பிரச்சனை, முடிவு பெறாத ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் தலையிடுவாப்பில் விஜய் சேதுபதி, ஓகேவா? முடிஞ்சு போச்சு, அவங்க தப்பை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, பேச மாட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்வதிக்கும் பெருசாக நீதி கிடைக்க போகிறதில்ல, கமருதீனுக்கும் நீதி கிடைக்க போகிறதில்ல. இதில் வந்து மாட்டிக்கினது யாரா அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் தான். ஏன்னா பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணாங்கள்ல, அதனால். ஓகே மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.